Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen wa sallallahu ala nabiyyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. சொர்க்கத்தில் சேர்க்கும் 100 நற்செயல்களில் அடுத்தது தினசரி ஒருவர் 12 ரக்காயத்துகளை சுன்னத்துகளாக தொழுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் 12 ரக்அத்தன் ததவ்வுஅன் غير فريضة إلا بنى الله له بيتا في الجنة أو إلا بني له بيت في الجنة. ஒரு முஸ்லிமான அடியார் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் தினமும் கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் அல்லாமல் அல்லாஹ்வுக்காக உபரியாக 12 ரக்காயத்துகள் தொழுது வந்தால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா 728வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னன்னா, முதல் விஷயம், கடமையான தொழுகைகளை தவறக்கூடாது. இந்த ஹதீஸ் சுன்னத்தான தொழுகையில் 12 ரக்காயத்துகளை ஒருவர் ஒரு நாளைக்கு தினமும் தொழுது கொண்டு வந்தா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுவதாக ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. நாம் அறிய வேண்டியது இதுல முதல்ல என்னன்னா, சுன்னத்தான தொழுகையில் 12 ரக்காயத்துல தொழுதாலே ஒரு முஸ்லீமுடைய அந்த தொழுகைக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றால், கடமையான தொழுகைகளுடைய நிலை என்ன, அது எவ்வளவு மிக முக்கியமானது, அதோடைய மகத்துவம் என்ன, அதுதான் இந்த ஹதீஸ்ல முதல்ல அறியணும். இந்த ஹதீஸ்ல நாம பெரும்பாலும் என்ன தவறு செய்வோம்னா, சுன்னத்தான தொழுகைகளுக்கு 12 ரக்காயத்துகள் தொழுதாலே ஒரு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ஃபர்தான தொழுகையுடைய எண்ணிக்கை கவனிச்சு பாருங்க. சுபுகுல ஒருவர் 2 ரக்காயத்து இதோ தொழுதோம், துஹர்ல 4 ரக்காயத்து, எத்தனை ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சு. அசர்ல திரும்ப ஒரு 4 ரக்காயத்து தொழுகிறோம், 6 கூட்டல் 4 10 ஆயிடுச்சு. மக்ரிபில் 3 ரக்காயத்து 13 ஆயிடுச்சு. இஷாவில் ஒரு 4 ரக்காயத்து 17 ஆயிடுச்சு. 17 ரக்காயத்து தொழுகிறது தான் எல்லாத்தோட மகத்தானது. அதை தவற விட்டுட்டோம்னா சுன்னத்து தொழுதாலும் அது நன்மை இல்லை, அது வீண். அப்போ 12 ரக்காயத்துகள் தொழுதாலே அல்லாஹ்விடம் ஒரு வீடு தினமும் ஒருவர் கட்டப்படும். அப்படின்னா ஒருவர் தவறாமல் கடமையான தொழுகைகளை தொழுகிறார், 17 ரக்காயத்துகள் தொழுகிறார்னா அவருடைய மகத்துவம் என்ன, அதை நம்ம நினைக்கிறோம். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தினமும் 12 ரக்காயத்துகள் தொழுவதை குறிப்பிடுறாங்க. அதாவது கூடுதலாக, ஃபர்து அல்ல, அதாவது ரசூலுல்லாஹ் கைர ஃபரீதான ஃபர்தான தொழுகைகளை தவிர்த்து தொழுகிறது. இந்த தொழுகைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த 12 முதல் சுபுவுக்கு ஃபர்துக்கு முன்னாடி 2 ரக்காயத்து, அடுத்து துஹர்ல முன்பும் பின்பும், அதாவது துஹருடைய ஃபர்தான தொழுகை 4 ரக்காயத் தொழுகிறோமே, அதற்கு முன்பும் இருக்குது அந்த சுன்னா, பின்பும் இருக்குது. முன்பு தொழுகிறது அப்படின்னா 2 சலாம் மூலமாக ஒருவர் 4 ரக்காயத்துக்கு தொழுகிறது. அப்ப முதல்ல ஒரு 2 ரக்காயத்து ஒருவர் தொழுவார், சலாம் சொல்லிவிடுவார், பிறகு திரும்ப 2 ரக்காயத் தொழுவார், சலாம் சொல்லிவிடுவார். அப்ப இதன் மூலமா 4 ரக்காயத் ஆயிடுச்சு. அப்போ சுபுகுல 2, துஹருடைய முன் சுன்னத்துகள் 4, 6. அதே துஹருடைய பின் சுன்னத்து 2, அப்படின்னா என்ன ஆச்சு? 8 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அசர்ல இல்ல, அசர்ல சுன்னத்து உண்டு, அசர்ல சுன்னத்து தொழுகலாம். இந்த தினசரி கட்டாயமா ஒருவர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய இந்த 12 ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கையை தான் இங்க நாம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் மூலமாக தெரியவருடைய எண்ணிக்கை எத்தனைனா, அந்த 12ங்கிறத அசர் அதுல வராது. அசர் தொழுகலாம்,
அசருக்கு முன் சுன்னத்து உண்டு, பின் சுன்னத்து இல்லை. ஆனால் இந்த 12ங்கிற எண்ணிக்கைக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு வரல. அது இன்னும் கூடுதலா தொழுகிறது. அடுத்து மக்ரிபுக்கு பின் சுன்னத்து 2 இருக்கு. அப்போ 8, மக்ரிபுக்கு பின்னாடி உள்ள சுன்னத்துகள் 2, 10. அதற்கடுத்து இஷாவுக்கு பின்னே உள்ள 2 சுன்னத்துகள், அப்போ 12. இந்த 12 ரக்காயத்துகளை தான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் மூலமாகவும் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் மூலமாகவும் அந்த எண்ணிக்கையை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது இரண்டாவது விஷயம். அப்போ மொத்தம் 12 ரக்காயத்துகளை ஒருவர் இந்த தொழுகையில் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு குழம்பவே கூடாது. முதல்ல ஃபஜ்ர் துஹர் இந்த 2லும் பார்த்தா முன் சுன்னத்துகள் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஞாபகத்தில் நின்றுடும். ஏன்னா ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து இருக்குது, அந்த 2 பின் சுன்னத்து இல்லை. ஃபஜ்ருக்கு பின் சுன்னத்து என்பது இல்லை. யாராவது ஒருவர் தொழுதுகிட்டே வருகிறோட தவறிவிட்டால் அப்போ நாம ஃபர்ல தொழுதுட்டு உடனே அந்த 2 ரக்காயத்து முன்னாடி விடுபட்டதை தான் தொழுவோம், தவிர பின் சுன்னத்து இல்லை. அடுத்து துஹர் பார்த்தீங்கன்னா துஹர்ல முன்னு சுன்னத்து உண்டு, பின்னுக்கும் சுன்னத்து உண்டு. அதுல முன்னுக்குள்ள சுன்னத்து வந்து 4 ரக்காயத்துகள். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபஜ்ரு துஹர் 2த்துக்கு முன் சுன்னத்தை ரசூலா குறிப்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு உள்ளதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் சுன்னத்தை மட்டும் தான் கணக்கிடுறாங்க. அப்ப ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு சுபஹையும் அடுத்து துஹரையும் இந்த 2 வக்துகளை மட்டும் முன் சுன்னத்துகள் இந்த 12ல வரும். அதுல ஃபஜ்ருக்கு பின் சுன்னத்து இல்ல, ஆனா துஹருக்கு பின் சுன்னத்து இருக்குது, அது 2 ரக்காயத்து. அப்போ மொத்தம் துஹருக்கு மட்டுமே 6 ரக்காயத்துகள் இருக்குது. மொத்தம் 12ல துஹருடைய ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டா, அதான் துஹர் தொழுகைக்கு இருக்கிற தனி சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்ன உபரியான சுன்னத்தான தொழுகைகளுடைய 12 ரக்காயத்துகள்ல துஹருக்கு மட்டும்தான் முன் சுன்னத்து பின் சுன்னத்து 2மே இருக்குது. இப்படி ஞாபகத்துல வைக்கணும். இல்லாட்டி இந்த 12 என்னன்னு சொல்லிட்டே குழம்பிட்டு இருப்பாங்க மக்கள். அது எனக்கு மறந்து போச்சுன்னு. அது துஹரை ஞாபகத்துல எப்படி வைக்கணும்னா, அதுவே 6 பாதி சுன்னத்துகள் அதை எடுத்துருது. சரியா? அதுல மட்டும்தான் முன் சுன்னத்து பின் சுன்னத்து 2மே. அதுல முன் சுன்னத்துக்கு மட்டும் 2 தொழுகணும். அப்போ ஒரே சலாம்ல 4 ரக்காயத்துகள் இல்லை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் அதுக்கு இருக்குது. அடுத்து அசர்ல இல்ல, அசர்ல முன் சுன்னத்து உண்டு, பின் சுன்னத்து இல்ல. ஆனா அந்த 12ங்கிற இந்த ஹதீஸ்ல அடங்கக்கூடியதுல அசர் வராது. அது ஒரு விரும்பினா தொழலாம். இன்னும் சொல்ல போனா மக்ரிப்ல முன் சுன்னத்து இருக்குது, அது வராது. இதுல இந்த 12ல வராது. சரியா? அப்போ அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காயத்துகள் உண்டு, அதுவும் இந்த 12க்குள்ள வராது. அதோட மக்ரிபுடைய முன் சுன்னத்து 2 இருக்குது, விரும்பினால் தொழுங்கள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். சஹாபாக்கள் பாங் சொன்ன உடனே தொழுவாங்க, அந்த மாதிரி வழக்கம் இருக்குது. ஆனால் அது இந்த 12ல வராது. அப்போ 12ல எது வருது? மக்ரிபு தான் அடுத்து, அசர் இல்ல. மக்ரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காயத். அப்ப ஏற்கனவே சுபுகு 2, துஹருடைய 6, 8, மக்ரிபுக்கு பின்னாடி 3 ரக்காயத் தொழுத பிறகு உள்ள 2, அப்போ 10 ஆயிடுச்சு. இஷாவுக்கு கூட முன் சுன்னத்து 2 ரக்காயத் தொழுகலாம். ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே சுன்னத்து 2 உண்டுன்னு ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில இஷாவுக்கு 2 ரக்காயத் சுன்னத்து உண்டு, அதுவும் இந்த 12க்குள்ள வராது. ஆனால் பின் சுன்னத்து இஷாவுக்கு பிறகு உள்ளது 2. அந்த 2 தான் மொத்தம் 10 கணக்கிடட்டு அடுத்து இந்த 2 சேர்த்து 12 ரக்காயத்துகள். அவ இப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டா இன்ஷா அல்லாஹ் நமக்கு மறக்காது. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து தொடர்ச்சியாக தொழுவதற்கு முயற்சி செய்யணும். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல யார் அப்படி தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று குறிப்பிடுறாங்க. இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் இப்படி அதிகப்படியாக சுன்னத்தான தொழுகையில் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.